குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த சேர்க்கை பற்றி பேசலாம். இந்த ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் ஆண்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறாரா சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். சுக்கிரன் வலுவாக இருந்து ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ மீனத்திலேயோ சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிவிடும். திருமணம் ஒரே வயதில் நடந்துவிடும். குழந்தை கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். குரு சுக்கிர சேர்க்கை ஒன்று கொடுத்தாலும் இன்னொன்று கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். திருமணத்தை உடனே கொடுத்தால் குழந்தை கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிர சேர்க்கை இருந்து குரு வலுவாக இருந்தால் தனுசுலையோ மீனத்திலையோ கடகத்திலையோ குரு இருந்தால் உங்களுக்கு திருமணம் தாமதமாகும். திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீர்கள். முயற்சி பண்ணி அழுத்து போய் வயசாகிடும். 30 வயசு கடந்து விடும். 30 வயசு கடந்து விடும். குரு சுக்கிர சேர்க்கை இந்த தனுசு ராசியிலோ மீனத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கிறதாலும் சரி, கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கிறதாலும் சரி, திருமணம் ஆகிறது கால தாமதமாகும். திருமணம் ஆயிடுச்சுன்னா உடனே டக்குன்னு குழந்தை பறந்து விடும். திருமணம் ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தை பிறந்துவிடும். திருமணத்துக்குள்ளே போதும் ஆகிவிடும். குரு சுக்கிர சேர்க்கை பொருளாதாரத்தை கொடுத்து விடும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரத்தை உங்களுக்கு பிரச்சனைனா வராது. பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் குரு சுக்கிரன் சேர்க்கை. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் குறைவாக இருக்கும். கணவன் மனைவியுடைய சண்டை இருக்கும், கருத்து மோதல் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். கணவன் சொல்கிறதுக்கு எதிர்மாறாக மனைவி இருப்பாங்க. கணவன் சொல்கிறதுக்கு எதிர்மாறாக மனைவி யோசிப்பாங்க. கணவன் சொல்கிறத அப்படியே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வரப்போகிற மனைவியை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடு, சண்டைகள், குடும்ப விஷயத்தில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் மனைவி வேறு விதமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும் குடும்பத்தில். குரு சுக்கிரன் சேர்க்கை பொருளாதாரத்தை நல்லா கொடுத்து விடும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். நன்றாக சம்பாதிப்பீர்கள். சொத்து சேர்க்கைனா இருக்கும். இதில் எந்த குறைபாடும் இருக்காது. கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்போ தான் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும்.